ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் உப்புமா. சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அவல் உப்புமாவுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன், உளுந்து எடுத்து வச்சுருக்கேன், கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கப் அவல் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், டேபிள் ஸ்பூன் நிலக்கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் எடுத்து வச்சுருந்தா அவல் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியான அவல் தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு லேஸ் அவலாக கிடச்சா கூட எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அவலை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது, உப்புமா குழஞ்சிரும். அதனால் 2 நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம உப்புமா செஞ்சுக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வடித்தாச்சு. இப்போ நம்ம உப்புமா செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சாச்சு. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்தா நிலக்கடலை பருப்பை இதில் சேர்த்து வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நிலக்கடலை நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருந்தா கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எடுத்து வச்சுருந்தா கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளோட வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். எடுத்து வச்சுருந்தா அவல் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம வறுத்து வச்சுருந்தா நிலக்கடலை பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அவல் உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அவல் உப்புமா சூப்பராக உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட், டின்னராக கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.